அன்பு மூன்றெழுத்து. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் எனதொரு பெயர் இருக்கும். கடமை எனது கடமை. அன்புன்னு சொல்லிட்டு அந்த அன்புல பயன்பெறணும். அதான் அன்பு. வெத்து வேட்டா இருக்கக்கூடாது. வேட்டை போட்டால் வெடியை போட்டால் சிவகாசி வெடியை போட்டால் வெடிக்கணும். சும்மா டமார் டமார்னு வெடிக்கணும். புசுவானமாக இருக்கக்கூடாது. அது புசுவானமாக இருந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெடித்தா மகிழ்ச்சி அடைவாங்க. வெடிக்கணும். வெடியை போட்டால் வெடிக்கணும். ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை வருது, ஏவுகணையை ஏவுனா அந்த ஏவுகணை வெடிக்கணும். வெடிக்காமல் போய் உள்ளே விழுந்தா அந்த ஏவுகணைக்கு மதிப்பும் கிடையாது, அந்த இராணுவ வீரனுக்கு மதிப்பு கிடையாது. புரியுதா? வெத்து வேட்டா இருக்கக்கூடாது. வெடிக்கணும். மத்தாளாக்கா அன்புனா டமார் டமார் டமார்னு வெடிக்கணும். அதான் அன்பு. சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படி லொப்படி இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. செயல்படணும். செயலில் காட்டணும். செயல்தான். என்ன கூடல் அன்பு? இப்படி 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 இதெல்லாம் அன்பா? தாய் ஒரு தன் குழந்தைகிட்ட இப்படித்தே காட்டுறாள் அன்பை. குழந்தைகிட்ட இப்படி காட்டிட்டு குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுருவாளா? சரியாக போயிடுமா? அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தன் இரத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாலை தன் குழந்தைகளுக்கு கொடுப்பதனால்தான் அதான் அன்பு. அந்த குழந்தை பசியாரும். அதாங்க அன்பு. சும்மா வெத்து வெட்டா இருக்கக்கூடாது. புசுவானமாக இருக்கக்கூடாது. புசுன்னு போய்கிட்டு இருக்கக்கூடாது. வெட்டிக்கணும். சும்மா அன்பு. வெடிச்சு செதறதா அன்பு. புரியுதா? இனிமேல் அந்த இப்படி காட்டுறது குஷ்ட நோய் வந்தது மாதிரி இப்படி கையை காட்டுறது, இதெல்லாம் காட்டாதீங்க என்கிட்ட. பிடிக்காத செயல் தான். அன்புன்னு சொன்னால் அந்த அன்பை நிரூபிக்கணும். சும்மா ஏனாதான அன்பு புளுத்தி புண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. கோவ புண்டைதே வருது எனக்கு. அன்பு உங்கள் புண்டையும். என்ன அன்பு? ஒரே காணல் நீராகத்தே இருக்கு உங்கள் அன்பு. பக்கத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா நீர் மாதிரி தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதான் காணல் நீர். உனது அன்பு காணல் நீர்.